ஃப்ளிப்கார்ட்ல நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆப்ஷனே வர மாட்டேங்குது ப்ரோ அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்தாலுமே அது போயிடுச்சு ப்ரோ அப்படிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ நியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது மூலியமாக வச்சு பொருளும் வாங்கிக்கலாம். நான் அது மாதிரி வாங்கியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வாங்குறதுக்கான ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது. சில பேருக்கு வாங்க முடியுது. ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நியூ இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் போயிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் நிறைய ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவும் சரி, இல்லை நான் ரொம்பவே கம்மியாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வர மாட்டேங்குதோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இது ரேண்டமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஃப்ளிப்கார்ட் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு லேப் பை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போய்க்கிட்டேன். ஸோ போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா இங்கே பை வித் இஎம்ஐ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இங்கே என்ன அப்படின்னா கண்டினியூ வித் இஎம்ஐ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட எந்த ஒரு டெபிட் சரி கிரெடிட் கார்டும் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் இந்த ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ நியூ அப்படிங்கிறத வச்சு பை பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படிங்கிறத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் நமக்கு இது ஷோ ஆகணும். அதுக்கப்புறமா நம்மளோட டிரான்சாக்ஷன் பொறுத்து நமக்கு இஎம்ஐ அப்படிங்கிறது நம்ம பேங்க் சர்வர் நம்மளுடைய கிரெடிட் லிமிட்டை வச்சு தான் இவங்க கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணோம். ஸோ நம்மளுடைய எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய டிரான்சாக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஸோ என்னுடைய டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. கிரெடிட்ஸ்க்கு ரொம்ப கம்மி தான். செக் எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது நம்மளுடைய பேன் கார்டு, அதே போல் பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற நேமு, நமக்கு மந்த்லி இன்கம் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம செக் எலிஜிபிலிட்டி பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக் எலிஜிபிலிட்டி பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கிரெடிட்டு, டிஎம்ஐ ஃபினான்ஸு, சோலா, ஃபைபு, ஸோ இந்த சில ஒரு 4-5 ஃபினான்ஸ் மட்டும் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செக் எலிஜிபிலிட்டியில் போயிட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் நியூ இஎம்ஐயில் போயிட்டு பொருளை வாங்கும்போது ஃபஸ்ட்டு பொருளை வாங்கிடுறாங்க. கன்ஃபார்ம் ஆர்டரை கொடுத்துட்டு உடனே பேக் அடிச்சிடுறாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறமா பண்ணிக்கலாம். ஸோ இதனாலையும் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரஸ்ட் அவங்க ட்ரஸ்டபுளாக இல்லை அப்படிங்கிறதுக்காக சம்டைம்ஸ் ஃப்ளிப்கார்ட் அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணிடுறாங்க. எகெயின் அவங்க ட்ரை பண்ணும்போது வரமாட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் சர்வரை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேங்க் சர்வர் நல்லா இருக்குது, அந்த சர்வரில் அந்த டைம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ப்ராசஸ் போயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக் எலிஜிபிலிட்டி இருக்கும், நமக்கு சில பேங்க் அப்ரூவல் கொடுக்கறதுக்காக கேட்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உங்களால் பேங்க் சர்வர் டவுனாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு அந்த ஒரு ஆப்ஷன் அப்போதைக்கு ஷோ ஆகாது. ஆனால் ஏற்கனவே ஒரு டைம் பார்த்துருப்பீங்க, சரி அப்புறமா ட்ரை பண்ணலாங்கும் போது உங்களுக்கு அப்புறமா வராது. இதே பொறுத்தும் நமக்கு இது மாறுபடுது. ஸோ இப்போ எனக்கு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்றேன். ஆனால் ஆல்ரெடி நான் இதில் ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐயில் நான் பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேன் கார்டு இருக்கிற மாதிரி எல்லாமே நான் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செக் எலிஜிபிலிட்டி கொடுக்குறேன், வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து, உங்களுடைய சிபில் செக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ்லேருந்து லோன் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அன்மேட்ச்டு ஆஃபர் அப்படிங்கிறது சோலா, எஃப்எஃபிஎல் அண்ட் டிவிஎஸ், ஸோ இதில் கிடைக்கல. பட் டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுல கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் இஎம்ஐ வாங்கும் போது என்னோட சிபில்லாம் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். பட் இந்த லாஸ்ட்டு ஒரு 4 மாதம் டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கிறதுனால எனக்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸில் நிறைய பேருக்கு எப்படி பே பண்ணணும் அதை பார்க்கணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ டெடிக்கேட்டாக அதுக்கான வீடியோ நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போட்டுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நமக்கு ஸோ நீங்கள் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் பொருள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் நியூ இஎம்ஐ ஆப்ஷன் வச்சு நீங்கள் பண்ணுறது. அதே போல் ஒரு வேளை உங்களுக்கு வந்துருச்சுன்னா பை லக் நீங்கள் தாராளமாக அப்போயே பொருள் வாங்கிக்கோங்க. அப்புறமா வாங்குறது இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வருது. பட் எகெயின் அவங்க ட்ரை பண்ணும்போது வரமாட்டிருக்கு. ஸோ அதை மாதிரி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஒன்ஸ் உங்களோட பேங்க் சர்வரை பொறுத்தும் இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிட்டே இருங்க, வரும்போது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.